ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புட்டு செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து காலையில் வந்து புட்டு பிள்ளைங்களுக்கு இதுனா புட்டு மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் சீனி பிள்ளைங்களுக்கு தேவையான அளவு சீனி. எனக்கு வந்து பாப்பாவும் அதிகமாக சீனி சேர்ப்பா, ஜெய்டனும் என் பையனும் அதிகமாக சீனி சேர்ப்பான். அதனால் உங்களுக்கு ஆனால் பிள்ளைங்களுக்கு அதிகமாக சுகர் கொடுக்கக்கூடாது. நம்ம தேவையான அளவு சுகர் கொடுத்துக்கலாம். இந்த சீனி கலந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், சீனியை கலந்துட்டு தண்ணி கலந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகேவா? புட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு புட்டு கொஞ்சமாக தண்ணி கலக்கணும். எப்படின்னா நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த கொழுக்கட்டை இது வரணும். பிடிச்சி விழும்போது உதிரியாக இருக்கும். இங்கே பிடிச்சி இப்படி விழும்போது இப்படி உதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி இது பண்ணால் போதும். புட்டு மாவும் கடையிலே விற்கும். நீங்கள் புட்டு மாவுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே காமிங்க, இங்கே வந்து தண்ணி, இங்கே பாருங்கள், இதில் வந்து தண்ணி, இதில் வந்து தண்ணி இருக்கும். அதுக்குள்ளே இந்த இது மேலே பாருங்கள், அந்த இது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புட்டு மாவை கலந்துடணும். முதல்ல வந்து தேங்காய் துருவல் வந்து கலந்துடணும். அடுத்து இந்த புட்டு மாவை கலந்தோம்னா கலந்து மேலே ஆவி வந்தாலும் எடுத்து வச்சோம்னா புட்டு ரெடி ஆகிடும். இது கலந்துட்டோம்னா அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், தேங்காய் துருவல் இங்கே பாருங்க, தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோன்னா இந்த தேங்காய் துருவலை என்ன பண்ணுறோம்னா இதில் கலந்துடும். இங்கே பாருங்க, இதில் முதல்ல போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். முதல்ல போட்டுட்டிங்கன்னா போட்டுட்டு அடுத்து இந்த கலந்த புட்டு மாவை இறங்கிக்கோங்க. புட்டு மாவை என்ன பண்ணணும்னா இதில் போடும். இங்கே புட்டு மாவை நம்ம போட்டோம். இப்படி பிடிச்சிட்டு இப்படி விடணும்னா எப்படி இதான் இப்படி பிடிச்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி வரும். இப்படி இல்லைன்னா உதிரியாக வரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து புட்டு மாவு சேர்த்துருவோம். முதல்ல புட்டு மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் நடுவில் வந்து ஒரு தேங்காவை இது பண்ணிக்கணும். தேங்காய் வந்து என்ன பண்ணணும், உதிரியாக இதில் வந்து விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் புட்டு மாவு சேர்த்துக்கலாம். சரியா கைஸ்? அடுத்து புட்டு மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணும்போது புட்டு மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதுக்குள்ள இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அடுப்பில் வந்து வச்சிடணும். அடுப்பில் வந்து இதை ஆன் பண்ணி இதை வச்சுட்டோம்னா இதை முதல்ல தண்ணி கொதிச்ச பிறகு அடுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல தண்ணி வந்து நம்மளுக்கு கொதிக்கணும். இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்ச பிறகு அடுத்து வச்சுக்கலாம். ஓகே, தண்ணி கொதிக்குதான்னு பாருங்கள். அது கொதிச்ச பிறகு இதை வச்சுட்டு மேலே வந்து ஆவி வரும். இந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக நம்மளுக்கு ஆவி வரும். ஆவி வந்துச்சுன்னா அவ்வளோதான், புட்டு ரெடி. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். காலையில் வந்து இது மாதிரி பசங்களுக்கு நீங்கள் புட்டு செஞ்சு கொடுங்க.